ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா அலர்வேல் மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்டா அலர்வேல் மலைக்கு நேரடியாகவே நிறையா தடவை போயிருக்கோம். இதில் வீடியோ என்னத்தை புதுசாக பார்க்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எவ்வளோ பேர் அலர்வேல் மலைக்கு போயிருந்தாலும் இங்கே யாரும் அதிகமாக போகாத ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அது என்ன இடம்னா 18 சித்தர்களில் ஒருத்தரான ஐயா ராமதேவ சித்தருடைய ஜீவபீடத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த இடம் வந்து நீங்கள் எல்லோரும் அலர்வேல் மலையில் வந்து ராக்காச்சி தீர்த்தம் வரைக்கும் போயிருப்பீங்க. அந்த ராக்காய் தீர்த்தத்துலேருந்து மேலே மலை உச்சியில் தான் அந்த இடம் இருக்குது. மலை மேலே இருக்க அந்த ராமதேவர் ஐயாவுடைய இடத்துக்கு போகிறதுக்கு எல்லாருக்கும் எல்லா நாட்கள்லையும் வாய்ப்பு கிடச்சிறது இல்லை. அடியனுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. நீங்களும் டிஜிட்டலாக அடியனோட பயணிச்சு வாங்க. மேலே போய் ராமதேவர் ஐயாவை பார்த்துட்டு வருவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லா பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து இன்னும் நிறையா வீடியோ இருக்குது. வெள்ளையங்கிரி, சதுரகிரி, கேதார்நாத், இப்படி பல வீடியோக்களில் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க இன்னும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அலர்வேல் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இங்கே வந்து ரோடெல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா ஜேசிபி வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ரோடே கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டா ரோடெலாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பார்த்து வாங்க, பார்த்து போங்க. பாருங்க, இப்போ நம்ம அலர்வேல் மலை மேலே வந்துட்டோம். இப்போ பழமுதிரி சோலை கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கோம். பழமுதிரி சோலை வந்து அந்த இருக்குது. எங்கள் கைக்கு நேரம் இருக்குல்ல, அதான் பழமுதிரி சோலை. பழமுதிரி சோலை போகிற வழியில் வந்து ஒரு மரம் இருக்கலாம், நாவல் மரம். இந்த இருக்குது பாருங்கள். இந்த இது போட்டு கேட்டு போட்டு அடைச்சி வச்சுருக்காங்கள, தெரியுதா மரம்? இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம் வந்து என்ன மரம்னா, பழைய படத்துலேயே பார்த்துருப்பீங்களா, முறியை வந்து அவையார்கிட்ட சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா சொல்லி கேட்பாப்பில்ல, அது வந்து இந்த மரத்தில் இருந்து தான். இந்த வந்து அந்த வரலாற்று நிகழ்வாக வந்து அது போர்டாகவே இருக்குது பாருங்கள். அது பாருங்கள். அருள்மிகு முருகப்பெருமான் தலை விருட்சமாக திகழும் இந்த நாவல் மரம் தமிழ் மூதாட்டி அவ்வைக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்டு ஞானத்தை தெரிவூட்டி வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் காட்சி அளித்த இடமாகும். வந்துட்டோம். இப்போ நம்ம ராக்காய் தீர்த்தத்துக்கிட்ட வந்துட்டோம். அங்கேருந்து நம்ம மேலே ஏறணும். மேலே ஏற ஸ்பாட் வந்து அதுதான். இந்த ராக்காயம்மன் தீர்த்தத்துலேருந்து தான் நம்ம அப்படியே மேலே போகணும். பௌர்ணமி நாளில் காலையில் வெள்ளனை போனால் மட்டும்தான் இங்கே அனுமதி, மற்ற நாளில் இங்கே போக முடியாது. அந்த ராக்காய் தீர்த்தம் காட்டினேல, ராக்காய் தீர்த்தத்துலேருந்து அப்படியே மேலே ஏறினீங்கன்னா அந்த படிக்கட்டிலேருந்து ஏறி அப்படியே கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட்டில் உள்ளே போகணும். உள்ளே வந்தேன். இது வந்து எல்லா நேரம் இன்றைக்கி பிரதோஷம், அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டோம். எல்லா நாளும் இது அலவுடா என்னன்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரம் விட்டுருவாங்க, சில நேரம் விட மாட்டாங்க, சத்தம் போடுவாங்க. அன்றைக்கி எப்படி சூழ்நிலையோ அதை பொறுத்து தான். எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் அந்த ராமதேவரோட மாசி மாதமாக பங்குனி மாதமாக எனக்கு கரெக்டாக தெரில, அந்த அவரோட நட்சத்திரம் வர அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பேரும் அலோவ் பண்ணுவாங்க. எங்கே போனாலும் குளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிடுறான். அவன் போகிற வழியாக இங்கே தண்ணி நல்லா ஓடிச்சுன்னா சூப்பராக குளிக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக ஓடுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தண்ணி தான் கீழே வந்து நம்ம ராக்காய் தீர்த்தத்தில் குளிக்கிறோம்ல, அந்த குளிக்கிற இடத்துல வந்து அந்த நுபுரகங்கை தீர்த்தமாக வந்து விழுது. இதுனா இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா சிற்றோடைகள் அங்கிட்டு இங்கிட்டு 2-3 இடத்துல வந்து கீழே அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். இந்த தண்ணி கீழே கீழே போய் அந்த பள்ளத்தில் வந்து இதே மாதிரி வேறு இடங்களில் குட்டி குட்டி சிற்றோடைகள் வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த ஜாயிண்ட் ஆகி எல்லாமே அது மொத்தமாக ஒரு மோட்டர் தண்ணி அளவுக்கு கீழே அந்த நுபுரகங்கை இருக்குல்ல, ராக்காய் தீர்த்தம், அங்கே போய் அது விழுகும். இந்த மாதிரி தீர்த்தத்தெல்லாம் குடித்தோம்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம உடம்புல இருக்க அனைத்து தேவையில்லாத இந்த தண்ணி பூரா வந்து ஏதோ அப்படியே வானத்துலேருந்து கொட்டி வர சாதாரண மழை தண்ணி கிடையாது. நீங்கள் இங்கிட்ட பாருங்கள் எவ்வளோ பெரிய காடு இருக்குது. இந்த மொத்த காடும் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மொத்த காடு வந்து குடித்த தண்ணி தான். அதோட வேறு வழியாக அப்படியே அந்த தண்ணி அது குடித்த போக மக்களுக்கு உமிழ்ந்து விடுது. அந்த தண்ணி தான் இங்கே நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த தண்ணி வந்து அவ்வளோ சுத்திகரிக்கப்பட்ட, இது வந்து சுத்திகரிக்கப்பட்டதுன்னா சொல்ல முடியாது, அது வந்து வார்த்தைகளே கிடையாது. இது வந்து அமிர்தம், தண்ணிங்கிற பேரில் இருக்க அமிர்தம். இதை குடிச்சிங்கன்னா அவங்க அன்றாட குடித்தோம்னா நம்ம சுத்தமாக எந்த நோய் நொடி எதுவுமே வராது. அந்த மணி வாய்ப்பு கிடைக்க நம்ம அதெல்லாம் குடிச்சுக்கிறணும். உங்களால் ஆனால் இந்த இடத்த நீங்கள் கொடுங்களேன், அப்படியே கேமரா கொடு. இந்த இடத்துல வந்து வெளியே சொல்கிறதுக்கு ஏன் கவலையாக இருக்குன்னா, முன்னாடி வந்து எனக்கு சொல்கிறதுல வந்து பெருசாக எனக்கு விருப்பமே கிடையாது, சொல்ல மாட்டேன். இப்போ வந்து சரி நம்ம சொல்லாட்டி அந்த இடம் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு தான் இருக்குது. எல்லா இடமே எக்ஸ்ப்ளோர் ஆகிடுது. நான் சொல்லலைன்னா அது உங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறது இல்லை. வேறு ஒருத்தர் அதை சொல்லிடுறாரு. நீங்கள் வந்து ஒரு இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்கன்னா அந்த நாள் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே அந்த இடத்த விட்டுட்டு போங்க. இந்த மாதிரி மாற்றிட்டு போவாங்க. பாருங்கள், ஒரு புளிய தீர்த்தம் ஓடிக்கிட்டு இருக்குது இதே இடத்துல.
என்ன கிடக்கு? சாராய பாட்டில் பிடிச்சது, செருப்பு, பிளாஸ்டிக். இங்கே பாருங்க என்ன கிடக்கு பாருங்க. என்னது பிளாக் பர்ல் கொட்டுரு, சிப்ஸு, வாட்டர் கேனு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா என்னென்ன கிடந்துச்சுன்னா இந்த மாதிரி. ஆனால் பிளாஸ்டிக்கு சாராய பாட்டெலாம் வந்து நம்ம நினச்சோன்னே ஒழிக்க முடியாது. அது வந்து உற்பத்தியை தடை பண்ணால் தான் அதை நிப்பாட்ட முடியும். சாராயமும் பிளாஸ்டிக்கும் விற்றுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அதை வாங்குற ஆள் வாங்கி கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களை கொண்டு வராதுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் என்ன பொருளை கொண்டு வந்தீங்களோ கொண்டு வந்த பொருளை நீங்கள் திரும்ப உங்கள் கையோடு கொண்டு போயிருக்கணும். அது இந்த மாதிரி இங்கே போட்டு போகிறது வந்து நம்ம இந்த மாதிரி இயற்கையை அசுத்தப்படுத்திட்டு போகிறதுனால நமக்கு ஒன்றும் பெருசாக நேரம் போகிறது கிடையாது. ஆனால் நம்மளோட சந்ததிகள்லாம் பாதிக்கப்பட்டுரும். அதனால் எந்த இடம் எப்படி இருக்கோ அந்த இடத்த வந்து அப்படியே வச்சுட்டு போங்க. அதை மட்டும் அது எனக்கு நான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னு வேறு தெரில. எந்த இடத்தையும் அசுத்தப்படுத்தாங்க. நீங்கள் என்ன கையில் கொண்டு வந்தீங்களோ அதை நீங்கள் கையில் கொண்டு போயிருங்க, அவ்வளோதான். அது போதும். கையெல்லாம் கழுவிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இப்போ மேலே ஏறி போய்கிட்டே இருக்கோம். இது வந்து ரொம்ப கஷ்டமான ட்ரக் கிடையாது, ஆனால் ரொம்ப தூரம் போகிற ட்ரக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது வரும். சரி போவோம். பாதையை பாருங்கள். இப்போ வர வழியிலே ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்றுட்டோம். இங்கே நிறையா பாதை வந்து குறுக்க வந்து ஜாயிண்ட் ஆகும். அதெல்லாம் அது வந்து இறங்கி வரும்போது உங்களுக்கு ஷார்ட்கட்டாக இருக்கும். டக்குன்னு வந்து மெயினில் சேர்த்து விட்றோம். போகும்போது வந்து நீங்கள் கரெக்டான பாதையில் போகணும். இல்லாட்டி நீங்கள் இப்போ ஒரு பயங்கரமான செங்குத்தான ஏற்றத்தில் ஏறுற மாதிரி மாட்டிக்கிடுவீங்க. சுத்தம் இருக்கேன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சரியான செங்குத்தில் மாட்டிக்கிடுவீங்க. அடிச்சு நாக்கு தள்ள ஏறணும். இதுன்னா நம்ம பாட்டுக்கு நீட்டாக பாதையிலே ஒரு மாதிரி தந்தரையாக தான் போய்கிட்டே இருக்கும். இப்படியே போயிடலாம். பொதுவாகவே மலையில் வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். நிறையா பேர் வந்து வேறு டயத்தில் வந்து குறுக்க அப்படி இறங்கி வந்திருப்பாங்க. அது வந்து மேலேருந்து இறங்கி வரும்போது ஷார்ட்கட்டாக இருக்கும். கீழே அதுவே அப்படி இறங்கி ஒரு பாதையை அமைஞ்சிருக்குமா, அப்போ கீழேருந்து ஏறி போகிறவங்க கரெக்டான பாதையை விட்டுட்டு அந்த ஏற்றத்திலே போவாங்க. அது வந்து இறங்கி வரது கரெக்டாக இருக்கும். ஆனால் ஏறி போகும்போது சரியான ஏற்றமாயிடும். அதனால் எப்போயுமே பாதையை பார்த்து கரெக்டாக போவாங்க. இந்த பாதையை வந்து இப்போ ரொம்ப நாளாக புழக்கம் இல்லை போல். புழக்கம் இல்லாமல் எப்படி புதர் மண்டி போய் கிடக்கு பாரு. எல்லா பேருமே அங்கிட்டு தான் ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகும்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். மேலே போனோடனே இந்த இடம் தெரியுது உங்களுக்கு. நம்ம கீழே ஒரு இடத்த கன்ஃபியூஸ் ஆனோம் பாருங்கள். நம்ம கீழே கன்ஃபியூஸ் ஆனோம்ல, அந்த கன்ஃபியூஸ் ஆன இடம் வந்து இந்த இடத்துல சேர்ந்துடும். இப்போ வந்து நம்ம ஃப்ளாட்டாகவே நடந்து வந்துருக்கோம். அதனால் இப்போ இதில் ஏறி வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த வெயிலில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுதுன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீங்கள் நம்ம ட்ரெக்கிங் போகிறப்போ சும்மா ஷார்ட்கட்டில் போகிறேன்னு எங்கிட்டாவது போயிடக்கூடாது. பாதை சுத்தம் இருந்தாலும் கரெக்டான பாதையில் போனீங்கன்னா உங்கள் எனர்ஜி பெருசாக குறையாது. குண்டக்க மட்டக்க அடித்து போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் தாண்டினோடனே அப்படியே டயர்டாகி உட்காந்துருவோம், ஒன்றுமே முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சரியான பாதையை கண்டுபிடிச்சி போங்க. இல்லாட்டி சரியான பாதை தெரிஞ்ச ஒரு ஆளை கையில் வச்சுக்கோங்க. வாங்க போவோம். மணியாச்சு. அப்பா தான் இருக்காரு, இங்கேயும் அப்பா தான் இருக்காரு. எங்கே போனால் அவர் தாங்க இருப்பார். ஆள் இல்லாத இடம் எங்கே? நான் முதல் வந்தப்போ இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த கோயிலே எருமையை பார்த்தேன். நான் இங்கிட்டு வரேன், இந்த இங்கிட்ட ஒரு பாதை மணிக்க போகுதா, இதுக்குள்ளே விழுந்து ஓடிச்சு எருமை திட்டுன்னு. அதாங்க ஆரம்பத்திலே விளாக் பண்ணியிருந்தா பல சீன்களை நான் வந்து படமாக்கியிருப்பேன். இன்றைக்கி வந்து அது வந்து நினைவுகளாக மட்டும் நெஞ்சில் தான் இருக்குது, கண்களில் காட்சியாக இல்லை. என் பாருங்க, இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏத்தாவில் மலை கணக்கு தெரிஞ்சு வச்சு பாருங்கள். இந்த மலை தெரியுதா? இந்த மலையோட உச்சிக்கு தான் போகிறோம். என் கைக்கு நேராக பாருங்கள், என் கைக்கு நேராக ஒரு உச்சி தெரியுதா? இது உங்களுக்கு தெரியாதுன்னு தெரில. அந்த உச்சி தான் ஐயா ராமதேவசத்தர் இருக்கிற இடம். இப்போ அங்கே தான் போகிறோம். பெரிய உச்சியாக இருக்கும். ஆனால் அப்படி இசட்டு மணிக்கு போனால் டக்குன்னு போயிடலாம். பக்கம் தான் ரொம்ப தூரம் மணி இருக்கும், ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். வாங்க போவோம். இப்போ தூரமாக ஒரு மலையை பார்த்தோமா, அந்த மலையோட உச்சிக்கு தான் போகிறோன்னு சொல்லி அந்த மலையோட காட்டுக்குள்ளே தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஏற்றம் தான். இது வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியான பாதை வந்தோமா, இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏற்றம் தான். இது பாருங்க, ஏற்றத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். சரியான ஏற்றம். உங்களுக்கு பாதையில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் போகிற பாதையை கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி அம்புக்குறி போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த அம்புக்குறியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அம்புக்குறியை கண்ணில் பார்த்துக்கிட்டு வந்தாலே போதும், மலை மேலே வந்துடலாம் கரெக்டாக. கடைசியாக இப்போ
காட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். நல்லா ஓரளவுக்கு உயரமாக இடத்துக்கு வந்துட்டோம். இன்னொரு காவாசி தூரம் தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போகிற மணிக்கு இருக்காது. இந்த மாதிரி பாறைகளில் போகிற மணி தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மொத்த அலர்வேல் மலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு இடம் அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த இடம் ஆபத்தாகவும் இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம தாண்ட போகிற இடத்த பாருங்கள். எப்படி நிற்கிறேன் பார்த்தீங்களா? ரொம்ப கவனமாக தான் போகணும். இல்லை அப்படியும் உருண்டா கீழே போயிடுவோம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும். இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் கீழே இறங்கியே போயா சும்மா. இதுக்கப்புறம் ஈஸி தான். இந்த ஒரே ஒரு இடம் தான் கொஞ்சம் டாஸ்க்கு. மற்றபடி எல்லாம் நார்மலாக தான் இருக்கும். சரி போமா. நம்ம நிற்கிற லொக்கேஷனை பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட மலையோட உச்சிக்கே வந்துட்டோம். அந்த தெரியுது பாருங்கள். இது அவ்வளோதான், ஒரு பெண்டு தான். அப்படி திரும்பலாம் அந்த உச்சிக்கு போயிடுவான். உச்சிக்கு போனால் நம்ம கீழே இருந்து பார்த்தோம் பாருங்கள். நான் கீழே இருந்து உங்களுக்கு காட்டினேன். அந்த அங்கே போகிறோன்னு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் போவோம், டக்குன்னு போவோம். மணி கிட்டத்தட்ட 2:30-3 மணி ஆக போகுது. வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. கடைசி ஏற்றத்துக்கு வந்துட்டோம். இந்த ஏற்றத்தில் ஏறிட்டோம்னா அவ்வளோதான், டாஸ்க்கு முடிஞ்சிச்சு. மலையோட உச்சிக்கு போய் சேர்ந்துடும். இதில் ஏறி அப்படி ஒரு லெஃப்ட்டு திரும்பினா ஃபைனல் வந்து நம்ம போகிற ஸ்பாட்டு தான். வெயிலாக இருக்கனால ஸ்பாட்டு கிட்ட இருந்தாலும் ஏறதுக்குள்ள டயர்ட் ஆகிடுதா. ஐயோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா அப்படின்னு நமக்கே டயர்ட் ஆகிடுது. அங்கே பாருங்கள், எங்கள் கைக்கு நேராக பாருங்கள், ஒரு குரங்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அப்படியே உள்ளே வரும்போது என்ன டர்புன்னு சவுண்டு கேட்குது. அவங்க லேசாக அரட்டையாக தான் பார்த்தா உள்ள குரங்கு தான் அங்கே உட்காந்து எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பாருங்கள். அந்த அதில் வளர்ந்துருக்க சின்ன சின்ன பழங்கள்லாம் பிடிங்கி தின்னுக்கிட்டு இருக்கு. இங்கே ஒருத்தர் வந்துட்டேன் பாருங்கள். தெரியலண்ணா, எங்கள் கைக்கு நேராக இருக்கேன். பாருங்க, நம்ம பார்த்து பயந்து ஓடுது. சூப்பராக உட்காந்து இந்த மரத்தில் இருக்க இந்த பழங்கள் தெரியுதா? அது போய் பயன்படுத்தி விட்டுறாதா? இந்த பழங்கள் தெரியுதா? இந்த பழங்களை வந்து அப்படியே அழகாக பறித்து சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து அங்கே போய் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அவங்க ஸ்பாட்டுக்கு போனோடனே இது பூரா அவங்க ஏரியா. நம்ம சாமிக்கு படையல் வைப்போம்ல, ரெகுலராக இங்கே ராமதேவசத்துக்கு வரவங்க எல்லாருமே படையல் வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க. அவங்க கொண்டு இருக்க பழம் மாவு என்ன இருக்கோ அதை வச்சு கும்பிடுவாங்க. அது பூரா வந்து இவங்க வேட்டையாடிடுவாங்க. அதுக்கு தான் அப்படியே ஃபாலோ பண்ணி கூட வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து சேர்ந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு. அதெல்லாம் எடுக்காது. இங்கே பாருங்க, அணிவகுத்து உட்காந்துருக்காங்க டீம்ஸு. அப்படின்னு கீழே வச்சுட்டு போனோம்னா ரவுண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. நம்ம வச்சுட்டு போனோடனே அப்படியே சூரிய ஆடிடுவாங்க. போமா, ஸ்பாட்டுக்கு போவோம் வாங்க. வந்தாச்சு. எல்லா பேரும் ரெடியாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஆளுகளும் ரெடியாக உட்காந்துருக்காங்க. இவங்களும் ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஹாய் சொல்லுப்பா. இங்கே திரும்பி ஹாய் சொல்லுப்பா. முறைக்கேன் தலைவே. கடைசியாக நம்ம ஐயாவோட இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து ராமதேவ சித்தர். என்ன விட்ருக்கா? பகவான் ஸ்ரீ ராமதேவ சித்தர் ஜீவ சமாதி பீடம். இது வந்து சமாதின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இறந்தவங்களுக்கு தான் சமாதி இருக்கும். இவங்க வந்து சித்தர்கள்லாம் வந்து இன்னமும் அவங்க வந்து உருவம் தான் இழந்திருக்காங்களே தவிர்த்து இன்னும் உயிரை இழக்கலை. சித்தர்கள் அனைத்து பேருமே வந்து இன்னும் அவங்க வந்து உயிரோடு தான் இருக்காங்க. ஆனால் உருவத்தை இழந்துட்டாங்க. அருவமான முறையில் இப்போ பல இடங்களில் உலாவி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவாக சொல்கிறது வந்து அவரோட ஜீவ சமாதின்னு சொல்லிக்கிறது. நமக்கு எதிர்த்தாப்புல அந்த மலை தெரியுதா? இந்த பெரிய 2 கிரானைட் மலை இருக்குல்ல, இந்த அடியில் தான் ஐயா இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை. அவர் இங்கே மட்டும்தான் இருப்பாருன்னு எல்லா இடத்துலையும் இருப்பார். பாருங்க, பின்னாடி தான் ஒருத்தன் வந்து எப்படா இவங்க போவாங்க சாப்பாடு பொருள்லாம் சாப்பிடுவான் அப்படின்னு ரெடியாக உட்காந்துருக்கேன். அது போகவே மாட்டேன், பக்கத்தையே உட்காந்துருக்கேன். எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன் தெரியுமா? ஹாய் சொல்லுப்பா. ஹாய் மட்டும் சொல்லுப்பா. ஹாய் சொல்லியா, தவிராதையா. மிரண்டுக்கிட்டு இருக்கேன். சரி கிளம்புவோம்மா. போவோம்.
நாங்கள் அப்புறம் இன்னொன்று சொல்லணும். நாங்கள் அந்த கவரை காட்டுங்க. நாங்கள் வந்து இப்போ பூஜை பண்ணுறதுக்கு பழங்கள் அந்த பத்தீஸ்வரம்லாம் கொண்டு வந்தோம். நாங்கள் கொண்டு வந்த கவரை நாங்கள் கையில் கொண்டு போயிடறோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பத்தீஸ்வரன்றது ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த கவரையும் கையில் கொண்டு போயிருங்க. இங்கே நிறையா அந்த மாதிரி கிடக்கு உட்காந்து பிறக்கனா இப்போ இன்றைக்கி இருக்கிற டயத்துக்கு பிறக்கலாம் கொண்டு போக முடியாது. நாங்கள் சீக்கிரம் வந்தால் நாங்களே இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இருந்த அளவுக்கு சுத்தம் பண்ணியிருப்போம். டைம் லேட்டானதுனால இப்போ நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் கொண்டு வந்த அளவுக்கு நாங்கள் கையில் இருந்த பொருட்கள் நாங்கள் கையில் எடுத்துட்டோம். சரி, போய்ட்டு வரேன். நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த ட்ராவலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. போய்ட்டு வரேன். அப்போ சீக்கிரமே அடுத்த வீடியோ வந்துடும். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். கடைசியாக நம்ம பழையபடி ஏற நடத்திக்க வந்து சேர்ந்துட்டோம். மணி கரெக்டாக 5:50 காலையில் ஏற நடத்திலே வந்து சேர்ந்துட்டோம். இது